சோதனையிலும் சாதிப்போம். மனிதர்களை கடித்து ருசித்து சாப்பிடும் நரமாமிச பட்சிணிகளை குறித்து எப்பொழுதாவது கேள்விப்பட்டதுண்டா? கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதியிலுள்ள நியூ ஹைபிரிட்ஸ் தீவு கூட்டங்கள் நரமாமிச பட்சிகளாய் வாழ்ந்தவர்கள். நாகரிகம் என்ன என்பதையே அறியாதவர்கள். 1858ஆம் ஆண்டு தனது இளம் மனைவி மேரி ஹானுடன் நியூ ஹைபிரிட்ஸ் தீவுகளை நோக்கி பயணம் சென்றார். நரமாமிச பட்சிகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்தாலும் எதையும் பொருட்படுத்தாது தன் ஊழியத்தை தொடர்ந்தார். 1859ஆம் வருடம் தன் அன்பு மனைவியை விஷ காய்ச்சலில் இழந்தார். 3 வாரமான பிஞ்சு குழந்தையும் ஒரே வாரத்தில் இறந்து போனது. தன் கையாலேயே மனைவி மற்றும் குழந்தையை குழி தோண்டி புதைக்கும் கொடூரத்திற்கு உள்ளானார். சோதனைகளும் வேதனைகளும் ஒன்று சேர்ந்து பேட்டனை நிலைக்குலைய செய்தது. என்ன வந்தாலும் துணிந்து நிற்பதும் அழைப்பில் நிலைத்து நிற்பதுமே மிஷனரி பணியின் தத்துவம் என்பதால் பேட்டன் எதை கண்டும் சோர்ந்து போய் விடவில்லை. ஒருமுறை அத்தீவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. பேட்டன் கிணறு வெட்டி உதவினார். பூமியிலிருந்து தண்ணீர் வருவதைக் கண்ட மக்கள் பூமியின் அடியிலிருந்து மழை பெய்கிறது என்றனர். அறியாமையில் வாழ்ந்த அத்தீவு மக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார் பேட்டன். 1899ஆம் ஆண்டு அனிவா மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து வெளியிட்டார். ஆதரவற்றோர் இல்லங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆலயங்கள், வேதாகம பயிற்சி மையம் ஆகியவற்றை அம்மக்களுக்காய் ஏற்படுத்திய பேட்டன் 1907ஆம் வருடம் இதே நாள் ஜனவரி 28ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அன்பரே, ஜான் ஜி பேட்டனை போன்று உங்களால் செயல்பட முடியுமா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஐக்கியமும் எனக்கு கிடைத்திராவிட்டால் நான் எப்பொழுதோ பைத்தியக்காரனாய் இருப்பேன். குயவனின் கரங்களில். ஆண்டவரே, நீர் காட்டும் இடத்திற்கு நான் உடனே செல்ல ஆயத்தமாயிருக்கிறேன்.